வருண் தவானோட அடுத்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் 18 ரிலீஸ் ஆக போகுது. லப்பர் பந்து படத்தோட செகண்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆகிட்டு, ஷைத்தான் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்டு, ட்ரெய்லர் பார்க்க பயங்கரமா இருக்கு. நான் ட்ரெய்லர் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆனா தமிழ் வெர்ஷனுக்கு ட்ரெய்லர் விடல. படமே தமிழ்ல வருமாங்கிறது டவுட் தான் போல. ஏன்னா மார்ச் 8 படம் வரப்போகுது. இது வரைக்கும் படம் தமிழ்ல வரும்னு அனௌன்ஸ் பண்ணல. மாதவன் ஜோதிகெல்லாம் மூவிக்குள்ள இருக்காங்க. சோ படம் தமிழ்ல வந்தா நல்லா இருக்கும். லெஜெண்ட் அண்ணாச்சியோட அடுத்த படத்துக்கான போட்டோ ஷூட் இன்னைக்கு போயிருக்கு. அண்ட் டெஸ்ட் ஷூட் இன்னைக்கு போயிருக்கு. ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் நான் சொல்லிருப்பேன். ஆனா ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகல. டெஸ்ட் ஷூட் தான் போயிருக்கு. ஷூட்டிங் சம்மர்ல ஸ்டார்ட் ஆகும். டபுள் டக்கரோட டீசர் பிப்ரவரி 24 காலையில 11 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. கோபி சுதாகரோட கோடியில் இருவர் வெப்சீரிஸ்க்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் அந்த அளவுக்கு எனக்கு பெருசா பிடிக்கல. இவங்களை காமெடி வீடியோஸ்ல பார்த்து ட்ரெய்லர்ல பார்க்கும்போது கூட எனக்கு அதான் ஞாபகம் வருது. மத்தவங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல, எனக்கு இப்படிதான் தோணுது. உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ராயன் மூவில இருந்து நேத்து எஸ்.ஜே. சூர்யாவோட போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு செல்வராகவனோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. உரியடி விஜயகுமாரோட அடுத்த படத்துக்கான டைட்டில் எலெக்ஷன் இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆகிட்டு, சேத்துமான் எடுத்த தமிழ் டைரக்ஷன்ல விஜயகுமார் பிரீத்தி அஸ்ரானி நடிக்கிறாங்க. கோவிந்த் வசந்தா மியூசிக் பண்றாரு. சர்தார் 2 படத்துக்கான பூஜை ரீசெண்டா போட்டிருந்தாங்க. இப்ப இந்த படத்துக்கான ஸ்டோரி ஒர்க் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. சம்மர்ல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜெயிலர் 2 வரப்போகுதுன்னு ரொம்ப நாளாவே நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஜெயிலர்ல நடிச்ச மிர்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஜெயிலர் 2 கண்டிப்பா வரப்போகுது. இதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் இப்ப போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஜெயிலர் 2ல கண்டிப்பா அவங்களும் இருப்பாங்க. கங்குவா மூவில இருந்து ஒரு புது கிளிம்ஸ் விடுறதுக்கு கங்குவா டீம் பிளான் பண்றதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்த ஒரு கிளிம்ஸுக்கு ஆடியன்ஸ் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. இப்போ இன்னொரு கிளிம்ஸ் விட்டு படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தலாமான்னு ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அனௌன்ஸ்மெண்ட் வரல. அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. சூர்யா 43ல விஜய் வர்மா தான் வில்லனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. விஜய் வர்மா தான் வில்லன். விடாமுயற்சியில ஒரு அஜித்தா இல்ல டுயல் ரோலான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டுயல் ரோலுங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது இன்னும் ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆகல. ஒரு நியூஸ் வந்திருக்கு, அப்படி மட்டும் வச்சுக்கோங்க. விடாமுயற்சி ஷூட்டிங் எப்ப முடியும், விடாமுயற்சி கலெக்ஷனை ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் ஏப்ரல் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். கலெக்ஷன் 200 கோடி வந்துரும். அதுக்கு மேல போறது படம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து. ஏப்ரல்ல எந்தெந்த மூவிஸ் வர சான்ஸ் இருக்கு அண்ட் அக்னி சிறகுகள் அப்டேட் கேட்டிருக்கீங்க. ஏப்ரல்ல ஃபேமிலி ஸ்டார்னு விஜய் தேவரகொண்டா படம் ஒன்னும் வரப்போகுது. மத்தபடி ஏப்ரல் ரிலீஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்னும் பெருசா வரலன்னு நினைக்கிறேன். அக்னி சிறகுகள் போன வருஷமே ரிலீஸ் ஆயிருக்கணும். ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல, இன்னும் ரிலீஸ் ஆகாமலே கிடக்கு. அப்டேட் இப்போதைக்கு ஒன்னும் பெருசா இல்ல. இந்த வருஷம் படம் வந்துரும் நினைக்கிறேன். சுழல் 2 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். தேவரா மூவிக்கான பட்ஜெட் ரிலீஸ் டேட்டே கேட்டிருக்காரு. பட்ஜெட் 250 to 300 கோடி கிட்ட இருக்கும். அக்டோபர் 10 படம் வரப்போகுது. கலகலப்பு 3ல கவின் நடிக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையா? ஜேசன் சஞ்சய் மூவில துல்கர் சல்மான் நடிக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையானு கேக்குறீங்க. கலகலப்பு 3 வரப்போகுது. இது கன்ஃபார்ம் தான். ஆனா கவின் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகல. கலகலப்பு 2 அந்த அளவுக்கு பெருசா போகல. அப்படி இருந்து ஏன் 3 எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஜேசன் சஞ்சய் படத்துக்கும் அப்டேட் இன்னும் வரல. துல்கர் சல்மான் நடிக்கிறாருன்னு ரூமரா தான் போகுது. அப்கமிங் ஹாரர் மூவிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இது போக இன்னொரு சில மூவிஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் அவசரமா எடுத்த லிஸ்ட் இது. கார்த்தி 26 ஜீனி அப்டேட். ராயன் எப்போ வரும்னு கேக்குறீங்க. இந்த 3த்துக்குமே அவங்க அப்டேட் கொடுக்கல. ராயனுக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ரிலீஸ் அப்டேட் சீக்கிரமே வந்துரும். கார்த்தி 26 ஜீனிக்கெல்லாம் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இதுக்கான அப்டேட்டும் சீக்கிரமே வந்துரும். துப்பறிவாளன் 2 ஹீரோயின் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இவங்க நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. இவங்க நேம் ஆஷியா. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. மார்ச்ல எந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது, ஜுராசிக் வேர்ல்டோட அடுத்த பார்ட் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மார்ச்ல வர மூவிஸ் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இன்னும் ஒரு சில மூவிஸ் வரப்போகுது. ஜுராசிக் வேர்ல்டோட அடுத்த பார்ட் அடுத்த வருஷம் வரப்போகுது. எஸ்டிஆர் 48ல தீபிகா படுகோனே நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்படி ஒரு நியூஸ் முன்னாடில இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது கன்ஃபார்ம் ஆகல. இன்னும் அவங்க கேஸ்டையும் அனௌன்ஸ் பண்ணல. சோ அவங்க கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் இந்த ரூமர் போய்கிட்டு தான் இருக்கும். ஜெமினி கணேசன் சுருளிராஜன் மூவிக்கு பார்ட் 2 லீட் இருக்கு. அது எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு பார்ட் 2 வருமாங்கிறது டவுட். நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பார்ட் 1 பெருசா போகல. ஜெயம் ரவி சோலோவா நடிக்கிற படம்லாம் ஏன் சரியா போக மாட்டேதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப நான் சொல்ற பதில் என்னோட கெஸ் தான். அது என்னன்னா ஜெயம் ரவிய ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஹீரோவா தான் பாக்குறாங்க. ஆனா ரீசெண்டா அவர் பண்ண மூவிஸ் எல்லாம் ஃபேமிலிக்கான படமா இல்ல. சைரன் படம் மட்டும் ஃபேமிலிக்கான படம். இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு சில மூவிஸ் அப்படி இல்ல. சோ அந்த படத்தோட தாக்கம் இப்போ சைரன் படத்தையும் பாதிச்சிருச்சு. சோ திரும்ப அவருக்கு ஹிட் நிறைய வரணும்னா திரும்ப ஃபேமிலி மூவிஸ் பண்ணா நல்லது. அந்தகான அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி அவங்க எதுவும் அப்டேட் கொடுக்கறது இல்ல. ஏதாச்சும் ஃபெஸ்டிவலுக்கு போஸ்டர் வந்துரும். அதான் அதிகபட்சமா அவங்க கொடுக்குற அப்டேட். இதை தாண்டி இந்த படம் பத்தின அப்டேட் யாருக்குமே தெரியல. சோ என்கிட்ட அப்டேட் இதை பத்தி இல்ல. நான் வந்தாதான் சொல்ல முடியும். பொம்மை ஓடிடி மேரி கிறிஸ்மஸ் ஓடிடி அப்டேட்லாம் கேக்குறீங்க. பொம்மைக்கான அப்டேட் இன்னும் வரல. மாயன் படம் எப்படி ஒரு வருஷம் கழிச்சு ஓடிடில வந்துச்சோ அது மாதிரிதான் இதுவும் வரும் போல. மேரி கிறிஸ்மஸ் அடுத்த மாசம் வந்துரும். அஜித்தோட 36வது படம் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. வில்லன் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். சிவகார்த்தி லைனப் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தனி வீடியோவா போடுறேன். இன்னைக்கு ரஜினி கமலுக்கு லைனப் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுக்கும் தனியா வரும்.
ஒருத்தர் ஒரு ஸ்டோரி சொல்லி நல்லா இருக்கான்னு கேட்டிருக்காரு. நல்லா இருக்கு, ஆனா ஸ்டோரி இனிமே சொல்லாதீங்க. நிறைய பேர் என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க ஸ்டோரியை சொல்றதுனால நிறைய பேருக்கு அது ரிவீல் ஆகுதுன்னு. சோ அதனால சொல்லாதீங்க. சூர்யாவோட டாப் 10 மூவிஸ்க்கான கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. இந்த 2 கமெண்ட்டுக்கும் நான் ஆல்ரெடி பதில் சொல்லியிருக்கேன். அதுல இந்த கமெண்ட்டுக்கு நேத்திக்கு வீடியோல பதில் இருக்கும். தம்பி ரெட்டியோட பட்ஜெட் 5 கோடி கிட்ட, கலெக்ஷன் 15 to 20 கோடி கிட்ட. ஒரே கொஸ்டினுக்கு திரும்ப திரும்ப பதில் சொல்றது எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா டெய்லி பாக்குறவங்களுக்கு இது போர் அடிக்கும். என்ன ஒரே கமெண்ட்டுக்கு பதில் சொல்றானே. சோ அதான் ஒரே கமெண்ட்டுக்கு நான் திரும்ப திரும்ப பதில் சொல்றது இல்ல. நீங்க கொஞ்சம் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லது. நிறைய பேர் வீடியோ ஃபுல்லா பார்க்காம தான் நான் சொன்ன ஆன்சரும் மிஸ் ஆயிடுது. திரும்ப அதே கமெண்ட் வருது. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.